விஜய் ஆண்டனி மிர்னாலி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஜிகர்தண்டா ரொம்ப பெரிய ரெஃபரன்ஸ் கேங்ஸ்டர் ஆக்ஷன் காமெடி. அதோட ஷேட்ஸ் இருக்க கூடாதுன்றதுக்காக நாங்க நிறைய ட்ரை பண்ணோம். இருந்தாலும் டச் பண்ணாம எதுவும் பண்ண முடியாது. அது கேங்ஸ்டர் ஆக்ஷன் காமெடி பெஞ்ச்மார்க் தான். ரங்கா கேரக்டர் இந்த டீயை தூக்கி போட்டுட்டு எடா மோனே அப்படின்னு வரப்போ தியேட்டர் எரப்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சுவலி எடா மோனே முதல்ல ஸ்கிரிப்ட்ல எல்லாம் இல்ல. நஸ்ரியா ஆக்சுவலா ஒரு நாள் எல்லாரையும் ஏடா மோனே அப்படின்னு கூப்பிட்டு இருந்துச்சு. கிளிப்ஸ் கிக்ஸ் அதெல்லாம் பண்றவங்க எல்லாம் இருக்கணும். ப்ராப்பர் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒரு வயசான ஒருத்தர் வேணும். குட்டியா நாங்க காஸ்ட் பண்ணது மிதுன் மிதூட்டி, அவனோட பொண்ணு. அவனை இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் தான். சோ அவனே ஆடிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் ஹாப்பியா எனர்ஜியா தியேட்டர்னு வெளியே வரணும்னு ஆசை. ஸோ அதனாலதான் இல்லுமினாட்டி சோங் கூட லாஸ்ட்ல வந்தது. நீங்க சொல்ற மாதிரி அந்த அனிமேஷன் வரப்போ ரீல்ஸ்ல 110 லைக்ஸ் இருக்கும். ரெங்கா இன்ஸ்டாகிராம் கனெக்டட் ரொம்ப சீன்ஸ், ஒரு 3-4 சீன்ஸ் இருந்துச்சு. we know more than what we are shown in the movie. எங்களுக்கு we can able to see a lot of Vijay reference in Malayalam movies. ஸோ அது எங்களுக்கு பயங்கர ஸ்பெஷலா இருக்கு. எனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் விஜய் ரெஃபரன்ஸ் இன் ஆவேசம் ரெஃபரன்ஸ் மாதிரி போடல. அது வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி? சூப்பர், செம்மையா இருக்கேன் சார். சூப்பரா இருந்துச்சு சார் ஆவேசம். ஆக்சுவலா 2 தடவை ரிப்பீட் வாட்ச் பண்ணிட்டேன் தியேட்டர்ல. சூப்பரா இருந்தது. கங்க்ராச்சுலேஷன் டு யூ அண்ட் டு த ஹோல் க்ரூ ஆஃப் ஆவேசம் சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார், டு ஸ்டார்ட் வித் நான் என்னன்னா தமிழ்நாட்டில் அங்கே எப்படின்னு தெரியல, இங்கே தமிழ்நாட்டில் எடா மோனே அப்படின்ற அந்த டைலாக் எங்களுக்கு அப்படியே ரைம்ஸ் மாதிரி மனசில் பதிஞ்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் மீம்ஸில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறப்போ எடா மோனே அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எனக்கு என்னென்னா நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே, ரைட்டிங்கில் எழுதுகிறப்பவே, அங்கே ஷார்ட் பண்ணுறப்பவே யூ ரியலைஸ்ட் இட்டா சார், இது ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ஒரு பாண்டிங்கான ஒரு மச்சான்னு கூப்பிட்ற மாதிரி ஒன்று மாறிடும் அப்படின்ற மாதிரி. எடா மோனே முதல்ல ஸ்கிரிப்ட்ல எல்லாம் இல்ல. ஸ்கிரிப்ட்ல ஒரு டயலாக்ல போற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அந்த சீன் ஷூட் பண்ணது நஸ்ரியா ஆக்சுவலா ஒரு நாள் எல்லாரையும் ஏடா மோனே அப்படின்னு கூப்பிட்டு இருந்துச்சு. சோ அப்போ இது ஒரு கேட்சியா இருக்கும். சோ யூஸ் பண்ணலாம், அப்படியே கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுதான் படம் ஃபுல்லா யூஸ் பண்ணேன். வாவ் சார், தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஹியர் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி நானியோட பண்ணியிருந்தப்போ ஹலோ மியூசிஷியன்ஸ் கொட்டண்டமா அப்படின்னு அவங்க சொன்னது இங்கே ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதோட கனெக்ட் பண்ணி பார்த்தா எடா மோனே அவங்கள்ட்டேருந்து வந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஃபகத் ஃபாசில் சார் ஒரு ஷாட்டுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாருன்றதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, மீம் லாங்குவேஜில் கேட்கணுன்னா வாட் இஸ் ஆக்சுவலி ஸ்மோக்கிங் பிஃபோர் எவ்ரி ஷாட்? சீரியஸ்லி வி வாண்ட் டு நோ. அவர் ஒரு மாதிரி இஸ் டெவிலாக இருக்காரு. அவர் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. நானே என்ன சொல்றது, பர்ஃபார்மன்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கல. சோ அவர் டயலாக் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது இல்லாம என்ன சொல்றது, இந்த கொரியோகிராஃபி எப்ப எங்க இருந்து எப்ப போகணும் இதெல்லாம் ரிஹர்சல் பண்ணிருப்பா, ப்ரிப்பேர் பண்ணிருப்பா. ஒரு வாட்டி கூட பர்ஃபார்மன்ஸ் அவர் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்கல. சோ அவர் பண்ணுவோம், முன்னாடி அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ண மாட்டார். அடுத்தபடியா எனக்கு ஃபகத் ஃபாசில் அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் உண்மையிலேயே ஒரு மாதிரி அன்பிலீவபிளா இருந்தது. அவருடைய கேரக்டரைசேஷன்ஸ் பிரிச்சு பார்த்தா ஒரு பக்கம் காமிக்கலா, ஹியூமரா, அவர் ரீல்ஸ் மேல அவர் இருக்கிற ஒரு ஃபெட்டிஷ் மூலமா அவர் டான்ஸ் ஆடுவாரு, ரியாக்ஷன்ஸ் கொடுத்து சிரிக்க வைப்பாரு. பட் தம்ஷரத் சீன்ஸ்ல ஒரு மாதிரி டெவிலா மாறிடுவாரு. பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பயம் வரும். பார்த்தா ஃப்ளாஷ்பேக்ல ஹவு ஹி டேர்ன் இந்த மாதிரி ஒரு 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 டானா எப்படி மாறினாருன்ற டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற சீனில் ஒரு மாதிரி பயங்கர தக்காக இருப்பார். பட் ஆனால் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அவர் உடஞ்ச அழுகுற சீன்ஸாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வேரியேஷன்ஸோட பார்த்த ஃபகத் ஃபாசில் இந்த படத்தில் தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி அந்த வேரியேஷன்ஸ் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க, அதை எனக்கு கேட்கணும்னு நினச்சேன் சார்.
இல்ல அது வந்து நம்ம ஸ்கிரிப்ட்லயே வந்து ஒரு கிராஃப் இருக்கதான் செய்யும். எங்க எங்க எந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அது எப்படின்றது நான் பாக்குறது அவர் வந்து பண்ணும்போதுதான். சோ அதான் எந்த அளவுக்கு அந்த கொண்டு வந்ததுதான் அவரோட ஆக்சுவலா இது கருத்து சொல்லணும். ஏன்னா அவருக்கு வந்து எந்த ரேஞ்சிலே கூட அதோட மேக்சிமம் எக்ஸ்டென்ட் கிட்ட போக முடியும். சோ அது வந்து ஈஸியா போக முடியும். அவரோட ஒரு நல்ல விஷயமா தெரிஞ்சது. அது புதுசா இருக்கும் நம்ம பார்க்கும்போது. சர்ப்ரைசிங்கா இருக்கும். நம்ம யோசிச்ச மாதிரி கிடையாது, இருக்காது. அது டோட்டலா வந்து வேற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து எனக்கு லைக் டுவர்ட்ஸ் நம்ம எல்லாருமே சினிமா பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். அதுல வந்து எனக்கு இது ஜான்விக்கோட ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா ஜான்விக் வந்து கில்ட் எவ்ரிபடி வித் பென்சில்னு இருக்கும். ஸோ இதில் அப்படியே நான் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன் ஆஸ் ஆடியன்ஸாக ஃபேன்ஸாக. ஒரு சோடா ஓப்பனரை வச்சு எல்லாரையுமே அவர் குத்தி பல்ப் ஜூஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஷார்ட் பார்க்குறப்போ எனக்கு சும்மா ஒரு லைக் ஒரு ட்ரிபியூட்டாக இருக்குமோ அப்படின்னு ஒரு கனெக்ட் ஆச்சு. மேபி இருக்கலாமா அது? அப்படி யோசிக்கலாம். ஓகே. பட் ஆனா அந்த கனெக்ட் வந்து எனக்கும் கனெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்தபடியா வந்து அந்த அம்பன் கேரக்டர் ஆக்சுவலா வந்து இப்போ லைக் போஸ்ட் ஃபிலிம்ல வந்து எங்களுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு கேரக்டர்ல அம்பன் கேரக்டர் வந்து ஒரு இர்ரீப்ளேசபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஃபகத்தோடைய ரங்கா கேரக்டர் வந்து உடஞ்ச அழறப்போ எனக்கு வந்து எல்லாருமே என் கூட இருக்கிறவங்க என் காசுக்காகவும் நான் வாங்கி கொடுக்குற சரக்குக்காகவும் தான் இருக்கீங்க, ஆனால் யாருமே வந்து ஒரு அன்பா என் கூட இல்லவே இல்லைன்னு சொல்கிறப்போ எல்லாருமே ஒரு பக்கம் போவாங்க. பட் அம்பன் கேரக்டர் மட்டும் அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் அழுதுகிட்டே அப்படியே நின்றுருப்பார். லைக் நான் அப்படி தானே இருக்கேன், என்ன புரிஞ்சுக்கலையா அவர் அப்படின்ற மாதிரி இருப்பார். ஸோ எனக்கு அந்த அம்பன் கேரக்டரோடைய ரைட்டிங் லைக் அந்த எக்ஸிக்யூஷன் பற்றி சொல்லுங்கள் சார். அந்த கேரக்டரைசேஷன் சூப்பராக இருந்தது ஆக்சுவலி. ஆக்சுவலா ரெங்காயை பற்றி சொல்றதுக்குன்னு ஒரு கேரக்டர் ரெங்காவை பற்றி எனக்கு தெரிஞ்ச ரெங்கா வந்து அவனை விட ரெங்கா தான் அவனுக்கு இஷ்டம். சோ அந்த மாதிரி ஒருத்தர் வேணும். அதுதான் அம்பான் ஆக்சுவலா. அதுவும் இல்லாம அவர் வந்து ரெங்காவை விட எக்ஸென்ட்ரிக்கா தான் பிஹேவ் பண்ணுவா. ரெங்கா எப்படி பிஹேவ் பண்ணுவா அதை எக்ஸென்ட்ரிக்கா தான் அவனும் பிஹேவ் பண்ணுவான். சோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். நம்ம முதல்ல எழுதும் போதே வந்து ரெங்கா கூடயே அப்படியே எல்லாத்துலயுமே அம்பான் இருக்கு. ஸோ அந்த ஸ்கிரிப்ட்லேயே ஸோ அந்த அம்மன் கேரக்டர் சொல்ற லைக் அவர் வந்து எப்போதுமே ஒரு மாதிரி லைக் ஒரு மாதிரி ஃபெரோசியஸாக இருப்பார். பட் ரங்கா சொன்னால் மட்டும் ஒரு சைன் காட்டினா மட்டும் அவர் கொஞ்சம் ஜாலியாக மாறிடுவார். லைக் நம்ம பழகலாம், வி கேன் கான்டாக்ட் ஹிம்ன்ற மாதிரி. அப்படி இருக்கிறப்போ அவர் ஒரு இடத்துல வந்து இந்த இங்கிலீஷ் பேசுகிற விஷயம் சூப்பராக இருந்துச்சு. லைக் ஐ ஷுடன்ட் ஃபர்கட் கன், அப்புறம் ஷாலை அப்படின்னு சொல்கிறது, தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்கிறது, அந்த மைன்யூட்டாக அவர் சொல்கிற எல்லாமே தியேட்டர் மூமெண்ட் ஆச்சு அம்பனுடைய அந்த டைலாக் டெலிவரி. ஸோ அது நீங்கள் வந்து பிளான் பண்ணது தானே ஆக்சுவலி? லைக் அதனுடைய பிளானிங்ஸ் பற்றி சொல்லுங்கள். அது அந்த அளவுக்கு எல்லாம் பிளான் பண்ணல, அப்படி எப்போ யோசிச்சு. ஸோ அது அப்படியே கேரி பண்ண. அது வந்து மேக்ஸிமம் டப்பில் தான் அது வந்து வந்துச்சு மேக்ஸிமம். ஓகே. ஒரு சில டைலாக் தான் இதுல எடிட்ல இருந்துச்சு. ஸோ டப் பண்ணும்போது தான் ஆட் பண்ணேன். சார் டு கண்டினியூ வித் ஆக்சுவலி நீங்கள் வந்து அப்படி அசால்ட்டாக சொல்லிட்டீங்க. பட் இங்கே தேட்டர் மூமெண்ட்டாக பார்க்குறப்போ அந்த ஒரு மைன்யூட் டயலாக்குக்கும் தேட்டர் பயங்கரமாக சிரிக்குது. அவர் ஷாலைன்னு சொல்கிறது, தட்ஸ் ஆல்னு சொல்கிறது, லைக் ஐ ஷுடன்ட் ஃபர்கட் கன்னு சொல்கிறது. அம்பன் கேரக்டர் வந்து அவ்வளோ லவ் பண்ணிட்டாங்க எல்லாருமே. இன்னொரு பக்கம் பார்த்தா லைக் ஆவேசமுடைய ஹை பாயிண்ட்டாக நாங்கள் ஃபீல் பண்ணது அந்த இன்டர்வல் பிளாக். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வெயிட் பண்ணது அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு தான். நாங்கள் வந்து அந்த பிபியோட அப்புறம் வந்து சாந்தன் கேரக்டரோட அஜுவோட நாங்கள் கனெக்ட் ஆகிட்டோம். நாங்கள் தான் அந்த கேரக்டர்ஸ். பிபி நான் தான், அஜு நான் தான், சாந்தன் நான் தான். லைக் ஐ வெயிட்டட் ஃபார் தட் மூமெண்ட் அந்த இன்டர்வல் பிளாக் கரெக்டாக. பட் அது வரைக்கும் வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக இருக்கும். ரங்கா கேரக்டர் வந்து உண்மையாகவே வந்து ஃபைட் பண்ணுவாரா நமக்காக அப்படின்ட்டு. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜில் லைக் வந்து பிபியை அடித்ததுக்கு அப்புறமா ரங்கா கேரக்டர் இந்த டீயை தூக்கி போட்டுட்டு எடா மோனே அப்படின்னு வரப்போ வந்து தியேட்டர் எரப்ட் ஆயிடுச்சு சார் ஆக்சுவலி. ஸோ அந்த இன்டர்வல் பிளாக் லைக் அதனுடைய கம்போசிஷன்ஸ் பற்றி சொல்லுங்க சார். ஓகே. இன்டர்வல் ஃபைட்டுனா நம்ம ரொம்ப பிளான் பண்ணி தான் அந்த ஃபைட் எடுத்தோம். சேதன் டிசூசா தான் அதோட மாஸ்டர். ஸோ சேதன் கிட்ட முதல்ல நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் டைம்லயே வந்து இந்த இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அவர் அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கட் மாதிரி ஒன்று கொடுத்தான். அதுக்கப்புறம் அதுலேருந்தும் ஃபில்டர் பண்ணி தான் அவர் வந்து ஷூட் பண்ணேன். அவரோட அந்த ஸ்டுடியோவில் வந்து ஷூட் பண்ணேன். அவங்களோட பசங்க ஃபைட் மாஸ்டரோட ஷூட் பண்ணி அதிலும் நாம எடிட் பண்ணி டிசைட் பண்ணி தான் அந்த
ஃபார்ம் அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் எக்ஸிக்யூட் பண்ணேன். சேதன் மாஸ்டர் தான் இதோட பிரெயின் ஆக்சுவலா. வாவ் சார், ஆக்சுவலா அது வந்து உண்மையாவே he actually understood the script. ஸோ ஸ்கிரிப்ட் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கொரியோகிராஃப் பண்ணேன். அது கேரக்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணி, ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. சார் லைக் ரங்காவோட டீம் பிளானிங் எப்படி இருந்தது சார்? லைக் இப்போ டிரைவர்னா இப்படி இருக்கணும், அவருடைய ஃபைட் கம்போசிஷன் இப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்கல்ல. இஃப் யூ வாண்ட் டு நோ அபௌட் தி ப்ரிப்பரேஷன்ஸ். அது வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் காஸ்டிங்கே பண்ணேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வேணும், இந்த 2 பேர் வந்து இந்த ஃபிளிப்ஸ் கிக்ஸ் அதெல்லாம் வந்து பண்றவங்க எல்லாம் இருக்கணும். ப்ராப்பர் மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரெயின்டா இருக்கிற ஒரு வயசான ஒருத்தர் வேணும். ஸோ அதுக்காக தான் அப்படிதான் ஒரு 60 ஏஜ் ஆன ஒருத்தர் வேணும். ஸோ இப்படிதான் அந்த காஸ்டிங் ஆப்ஷனே வந்துச்சு. ஸோ அப்படிதான் நாங்க தேட ஆரம்பிச்சோம். ரொம்ப தேடினதுக்கு அப்புறம் தான் இவங்க கிடைச்சாங்க. கரெக்டா வந்துச்சு. இவங்க எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. கேகே தான் அந்த அவரோட பேரு, கிருஷ்ணகுமார் அப்படின்றதான் அந்த நஞ்சப்பா. அதுக்கப்புறம் ஹிமான்ஷு அண்ட் கிருஷ்ணா. Okay. Those two North Indian. The 2 boys. So we just showed their skills. We did not do anything more than that. ஓகே சார். பட் நீங்கள் எல்லாமே லைக் ஒரு மீட்டரோட சொல்கிறீங்க. பட் அதெல்லாம் இங்கே தியேட்டர் மூமெண்ட்டாக பயங்கரமாக இருந்தது. லைக் இதுக்கு அடுத்தபடியாக வந்து ஆவேசம் படம், அதனுடைய ரைட்டர்ஸ் அண்ட் டிரெக்டர், அந்த டீமே வந்து ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று அங்கங்கே கொடுத்துருக்கீங்க. நான் ரியலைஸ் பண்ண விஷயங்கள் என்னென்னா, ஒரு சில இடங்களில் வந்து அங்கே இருக்கிற ரீஜனல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் போதும், we can communicate, language is just for communication. ஒரு இன்டர்வெல்ல வந்து அவர் வந்து மலையாளம்ல கன்வே பண்ணுவார், அப்புறம் கன்னடத்தில் கன்வே பண்ணுவார். திரும்ப ஹிந்திக்கு போகிறப்போ அம்பன் கேரக்டர் வந்து வேண்டாம் நான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நோ ஹிந்தி அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஹோலின்னு வரும். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸும் வந்து அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச பசங்களை வந்து அடிக்கிறப்போ மலையாளம் அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டுவர்ட்ஸ் எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த ஹிந்தி இம்போசிஷனுக்கு வந்து லைக் ஏதோ எதிராகவோ இல்லை இதுதான் என் ஸ்டேட்மெண்ட், லைக் லாங்குவேஜஸ் வந்து அங்கங்கே ரீஜனல் லாங்குவேஜஸ் தெரிஞ்சால் போதும் அப்படின்றத சொன்ன மாதிரி இருந்தது. லைக் இது பிளான்டு தானா சார்? லைக் ஆக்சுவலி ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. கண்டிப்பா இல்லைங்க. இதெல்லாம் என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கேரக்டர் மேல எல்லாம் போட மாட்டேங்க. என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நானே சொல்லுவேன். ஸோ இது வந்து ரெங்காவோட ஸ்டேட்மெண்ட். ரெங்கா என்னென்ன சொல்றாரோ அது ரெங்காவோட ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ரெங்காவை வந்து பொலிட்டிக்கல் பார்த்தேன்னா ஃபுல்லா தப்பு போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸே கிடையாது. அந்த மாதிரி ரெங்கா என்ன சொல்றாரோ அது அந்த மாதிரிதான் பிளான் பண்ணேன். அதை விட்டுட்டு அதுல வேற எதுவும் பார்க்கல, நாங்க யோசிக்கல ஆக்சுவலா. ஒரு என்டர்டைனரா மட்டும்தான் எல்லாமே யோசிச்சேன். சோ அதை விட்டு இதுல என்னென்ன பொலிட்டிக்ஸ் வரமாட்டேன் அதை பத்தி we didn't even bother, like we didn't know. மேபி அது அப்படி பட்டிருக்கலாம். நாங்க வாண்டடா பண்ணல ஆக்சுவலா. even if it is right thing, I don't know, I didn't do it wanted. லைக் இன்னொரு பக்கம் வந்து லைக் ஐ ஹோப் யூ வாட்ச் தமிழ் மூவிஸ். ஆக்சுவலி வந்து சத்யராஜ் சாரோட அடிதடின்னு ஒரு தமிழ் படம் இருக்குது சார். நீங்கள் மேபி பார்த்துருக்கீங்களா அந்த படம் எப்பயாவது? இல்லை சார், ஆக்சுவலி வந்து நீங்கள் அப்புறமா தேடி கூட பாருங்கள். எங்களுக்கு என்னென்னா லைக் நாங்கள் படங்கள் பார்த்து அதில் வந்தப்போ எங்களுக்கு அந்த அடிதடி சத்யராஜ் சாரோட கேரக்டர் வந்து ரங்காவோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அப்படி தான் இருக்கும். அவர் வந்து அதே மாதிரி சிங்கிளாக இருப்பார், ஒரு டானாக இருப்பார். அவர் வந்து எதுக்குள்ளேயுமே நம்ம எந்த மீட்டருக்குள்ளேயுமே வைக்க முடியாது. அவர் ஒரு பக்கம் வந்து ஜாலியாக இருப்பார், ஒரு பக்கம் வந்து பயங்கர டெவிலாக இருப்பார். பார்த்தா சுற்றி பசங்களை ஜாலியாக ஃபன்னாக வச்சுருப்பார். ஸோ எங்களுக்கு வந்து அந்த ஒரு கனெக்ட் இருந்தது. லைக் அதை பார்க்குறப்போ லைக் ரொம்ப நாள் கழிச்சு ஓகே அந்த ஒரு கனெக்ட் இருக்கு. நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் அந்த படம் பாருங்க, யூ கேன் புது இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, எங்களுக்கு அது பயங்கர என்டர்டெய்னிங் ஆச்சு. இன்னொரு பக்கம் வந்து லைக் ஃபகத் ஃபாசில் அவருடைய அந்த காஸ்டியூம்ஸ் அண்ட் லைக் அவருடைய இந்த மேக் ஓவர், லைக் அதுதான் வந்து மனசில் நின்றுச்சு ரங்கா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அவருக்கு ஃபிக்ஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் அண்ட் டெஸ்ட் ஷூட் பற்றி சொல்லுங்கள் சார். கதை சொல்லும் போதே காஸ்டியூம்ஸ் இப்படிதான் இருந்துச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனே வந்து அப்படிதான் இருந்துச்சு. அது வந்து அவரு அதுலயே வந்து நம்ம டிசைன் எவ்வளவு மாலை போடணும் அதெல்லாம் வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி தான் டிசைட் பண்ண. அதை பார்த்து தான் டிசைட் பண்ண. அவர் போட்டு காமிச்சு ஸோ ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி தான் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன். லுக்கு கூட அப்படிதான். நம்ம ஆக்சுவலா வரைஞ்சிருந்தோம் முன்னாடியே நிறைய பாசிபிள் லுக்ஸ் நம்ம வரைஞ்சிருந்தோம்.
இருந்தாலும் நாம சடனா ஒரு லுக்கு போல ஒவ்வொரு லுக்கா பார்த்து கம்மி பண்ணி தான் அந்த இது ஃபைனல் லுக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடி வந்து அந்த ரெட்டி கேரக்டர் எங்களுக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸ். வந்து மன்சூர் அலிகான் அவர்களை வந்து பார்த்தோம் அந்த ரெட்டி கேரக்டரில். லைக் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? எந்த கேட்டகரியில் சூஸ் பண்ணீங்க? நல்லா இருந்துச்சு, சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு பார்க்குறப்போ ஆன் ஸ்க்ரீனில். ரெட்டின்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம கேரக்டருக்கு பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அப்படி நிறைய அவர் என்னன்னு புரிய வைக்க டைம் கிடையாது. அந்த கேரக்டர் சடனாவே வந்து இன்ட்ரடியூஸ் பண்றான். சோ அங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வரும்போது அவர் பண்ண படங்கள்ல அவரோட முன்னாடி பண்ண கேரக்டர்ஸோட ஏதாவது ஒரு ஷேடு வச்சு இவரோட ஒரு பேக் ஸ்டோரி ஆடியன்ஸுக்கு வந்து கன்வே ஆகணும் நீட்டா. சோ அந்த எஃபெக்ட் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி காஸ்டிங் பண்ண. அவர் முன்னாடி பண்ண கேரக்டர்ஸ் அதெல்லாம் மைண்ட்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அதான் அப்படி காஸ்ட் பண்ணோம். இன்னொரு பக்கம் எங்களுக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆன கேரக்டர் வந்து குட்டியோட கேரக்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிபி சிரிச்ச மாதிரி தான் நாங்க சிரிச்சோம். ஆடியன்ஸா நாங்க கனெக்ட் ஆகிறப்போ ஃபர்ஸ்ட் வந்து வண்டியில் ஏறுன்னு குட்டி சொல்றப்போ சிரிச்சோம். பட் அவர் தான் குட்டின்னு சொல்றப்போ ஒரு வண்டியில் போகிறப்போ திரும்பி பார்த்து முறைச்சிட்டு போவார். பட் அங்கேலேருந்தே வந்து அவருக்கான போர்ஷன்ஸை வந்து ஸ்டீல் பண்ணிட்டாரு. லைக் குட்டியோட கேரக்டர், லைக் அந்த ஷூட்டிங் தோஸ் சீன்ஸ் பற்றி சொல்லுங்க சார். குட்டியா நாங்கள் காஸ்ட் பண்ணது மிதுன் மிதூட்டி, அவனோட ஃபுல். அவனை வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ அவரையும் வந்து 24 பேரை ஆடிஷன் பண்ணதுல அவன் ஒருத்தர். ஸோ அவனே ஆடிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் குட்டியோட கேரக்டர் இந்த மாதிரி ப்ராப்பரா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இவனை காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஆக்சுவலா அந்த சிரிக்கிற அதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட்ல இல்ல. இந்த இவனை காஸ்டிங்க்கு அப்புறம் தான் அந்த கான்செப்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அப்படிதான் குட்டி டோட்டலா கேரக்டர் ஃபார்ம் ஆனது மிதுன் மிதூட்டி காஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான். ஸோ இன்னொரு பக்கம் வந்து இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு இருந்துச்சு. லைக் வந்து க்ளூலெஸ்ஸாக இருந்தது. பார்த்தா ரங்கா வந்து அம்மாவுக்கு பண்ண ப்ராமிஸை பிரேக் பண்ணியிருப்பாரு. தன்னுடைய குருவை கொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஆனால் அது நடக்கும். அந்த 3 பசங்களும் வந்து ரொம்ப பாசமாக இருந்துட்டு பேக் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்னென்னா ஒரு பயம் வந்துருச்சு. லைக் ரங்கா வந்து ஒரிஜினலாக அவருடைய ஃபார்முக்கு போனதுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படின்னு. பட் அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ண கேஜிஎஃப் உடைய அம்மா பிஜிஎம், ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக எல்லாருக்குமே இருந்தது அந்த அம்மா சென்டிமெண்ட்டுன்னு வரப்போ. லைக் அந்த கேஜிஎஃப் பிஜிஎம் வந்ததுனால மட்டும்தான் அந்த சீன் பயங்கரமாக எலிவேட் ஆச்சு அப்படின்றது எங்கள் எல்லாருடைய பிலீஃப். ஆக்சுவலாக பயங்கர காமிக்கலாக இருந்தது. லைக் யார் சூஸ் பண்ணாது அந்த பிஜிஎம் அங்கே இருக்கட்டும், அது வந்து இன்னும் எடுத்து கொடுக்கும் த்ரூ அவுட் த ஃபிலிம் அந்த அம்மா பிஜிஎம். ஸ்கிரிப்ட்ல அது வந்து ஷூட் பண்ணதுக்கு முன்னாடி வந்ததை டிசைட் பண்ணணும். அந்த அங்கேயாவது மாதிரி ஓகே, அது கேட்டப்போ நல்லா இருந்துச்சு. சோ அப்படியே லைக் எல்லாருக்கும் அந்த அம்மா கனெக்ட் வந்துருச்சு. ஆக்சுவலா நாங்க அது ஷூட் பண்ணும்போதே அந்த பிஜிஎம் போட்டு தான் ஷூட் பண்ணோம். சோ அந்த பிஜிஎம் இருக்கும்போது அது வந்து இந்த போன்ல அந்த ரிங் டவுன் வரும்போது வந்து நாங்களே சிரிச்சோம். சோ அது வந்து அப்போவே வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்தது அந்த இதுல. ஸோ இந்த பக்கம் பார்த்தா பிபியோட அம்மா த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து மோனே ஆர் யூ ஹாப்பி அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் கேட்கணும்னு நினைக்கிறோம். லைக் படம் ரொம்ப சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு. ஆர் யூ ஹாப்பி சார்? ஐ அம் வெரி ஹாப்பி. லைக் டு கண்டினியூ வித் அந்த ஒரு காம்ப்ளிகேட்டடான கிளைமேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ரங்கா வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இனிமேல் வேணாம் அந்த பசங்களோடன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பட் வி தாட் இட் வாஸ் கிளைமேக்ஸ். லைக் அது அங்கே இருக்க போது ரங்கா கேரக்டர் வந்து திரும்ப அவங்க கேங்கோட போயிட்டாங்க. பட் அதை இன்னும் ஹாப்பியாக முடிக்கிற மாதிரி பார்த்தா 2 பசங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. அவனை படிக்க வைக்கிறது தான் இனிமேல் ரங்காவோட பொறுப்பு அப்படின்னு அந்த டூல்ஸ் எடுத்துகிட்டு வர ஷார்ட் வந்து எங்களுக்கு உண்மையாக சர்ப்ரைசிங்காக இருந்தது. லைக் அது அங்கேயே முடிச்சிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளை இன்னும் ஹாப்பியாக அனுப்பணும்னு சொல்லி தட் வே ஆஃப் எண்டிங் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது சார். அந்த பிளானிங் பற்றி சொல்லுங்கள். அது அந்த இன்டென்ஷன் தாங்க. எல்லாரும் ஹாப்பியா எனர்ஜியா தியேட்டர்னு வெளியே வரணும்னு ஆசை. சோ அதனாலதான் இல்லுமினாட்டி சோங் கூட லாஸ்ட்ல வந்தது. அந்த சீனுக்கும் அந்த அனிமேஷனும் வேணும். சோ அந்த மைண்ட்ல அந்த ஃபுல்ஃபில்ட் மைண்டோட வெளியே வரணும் அப்படின்னு தான் எங்க மைண்ட்ல இருந்துச்சு. ஸோ இப்போ கடைசியாக வந்து ரங்கா விருப்பப்பட்ட எல்லாமே நடந்துடுச்சு. அந்த பசங்களும் படிக்க போயிட்டாங்க, இவரும் அவர் வேறு ஐடென்டிட்டிக்கு போயிட்டாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அனிமேஷன் வரப்போ ரீல்ஸில் 110 லைக்ஸ்ன்னு இருக்கும். அவர் வந்து 1 லைக் கூட வராதுன்னு இருப்பார். கடைசியாக ரங்கா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டாரு. ஒரு 110 லைக்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த பிளானிங் பற்றி சொல்லுங்கள். அது டிஸ்கஷன் கண்டிப்பாக உங்களுக்குள்ள சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம், இந்த ரங்காவோட ரீல் பற்றின விஷயம் இன்னும் எல்லாம் இருந்துச்சு ஸ்கிரிப்டில். ஆக்சுவலா அதுவும் இல்லாமல் ஷூட் பண்ணோம். ரெங்கா இன்ஸ்டாகிராம் கனெக்டட் ரொம்ப சீன்ஸ், ஒரு 3-4 சீன்ஸ் இருந்துச்சு.
சோ அதெல்லாம் போட முடியல. அதனால அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க அதுல வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணியா போடும். சோ we know that. So it's more fun to us, like, we know more than what we are shown in the movie. Okay, but please release it like post movie success இல்ல after OTT release. ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து நைட் ரிலீஸ் பண்ணோம். ஆமா சார், ரங்காவோட. ஓகே ஓகே, பட் அதான் வி வாண்ட் டு நோ மோர் சீன்ஸ், லைக் எதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஃபன்லாம் நாங்கள் மிஸ் பண்ணோம்னு பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா விவேக் ஹர்ஷன் அண்ட் சுஷின் ஷாம், ஸோ இவங்க 2 பேருமே தே ஆர் கிரியேட்டிங் மேஜிக் த்ரூ தேர் கிராஃப்ட்ஸ். லைக் வந்து ரீசெண்டாக நாங்கள் பார்த்து வீழ்ந்தது மஞ்சுமல் பாய்ஸ், இந்த படமாக இருக்கட்டும், ஆவேசமாக இருக்கட்டும், லைக் அவங்க 2 பேரும் ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுறாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கர கனெக்டடாக இருக்குது. லைக் ஜஸ்ட் டெல் அஸ் அபவுட் விவேக் ஹர்ஷன் அண்ட் சுஷின் ஷாம். They both are like, they already have proven it a lot of time. Like they are very good in their work. விவேக் ஹர்ஷன் வந்து ரொம்ப என்ன நம்ம யோசிக்காத மாதிரி எடிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து அதுவும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். நம்ம ஷூட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கட் பார்க்க போகும்போது அதுல வர்ற விஷயங்களும் வந்து அது அவங்க பிளேஸ் பண்ணது, அந்த ஃப்ளோ செட் பண்றது, அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவரே எடிட் பண்ணா ஜிகிரதண்டா மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அதுதான் நான் மைண்ட்ல இருந்துச்சு. ஜிகிரதண்டா வந்து ரொம்ப பெரிய ரெஃபரன்ஸ் கேங்ஸ்டர் ஆக்ஷன் காமெடி. அதோட ஷேட்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்க நிறைய ட்ரை பண்ணோம். இருந்தாலும் டச் பண்ணாம எதுவும் பண்ண முடியாது. அது வந்து கேங்ஸ்டர் ஆக்ஷன் காமெடி பெஞ்ச் மார்க் தான் ஜிகிரதண்டா. சோ அந்த மாதிரி அதே எடிட்டர் எடிட் பண்றா. சோ வந்து ஃப்ளோ வந்து சிமிலரா போகக்கூடாது, டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கணும். ஸோ அது மைண்ட்ல இருந்துச்சு. இருந்தாலும் அவர் வந்து எடிட் பண்ணி கொடுக்கும்போது வேற மாதிரி பண்ணி கொடுத்த, புது ஸ்டைலு, புது பேஸ், பிளேஸ்மெண்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர்ல. சுஷினோட மியூசிக்கை பத்தி சொல்லணும்னா, ஷூட் பண்ணும்போதே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சீன் ஷூட் பண்ணுறது நல்லா இருந்துச்சு, ஓகே நெக்ஸ்ட் வந்து சுஷின் வந்து இதே இந்த லெவலுக்கு மேலே ஏத்துடுவான். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் ஷூட்ல பார்க்கும்போது மைண்ட்ல வந்து சுஷினோட பிஜிஎம் வர்றத வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அதுதான் சுஷின் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸ். அது வந்து ரோமாஞ்சத்துலயும் சரி, ரோமாஞ்சம் வந்து டோட்டல் மூவியே வந்து லிஃப்ட் பண்ணான் சுஷின். ஏற்கனவே அந்த அளவுக்கு தெரியும். ஸோ அதனால எனக்கு அதை பத்தி டவுட்டே இல்லை, ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்துச்சு. லைக் வந்து நீங்க ரோமாஞ்சம் பத்தி சொல்றதுனால எங்களுக்கு ஒரு கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலி. என்னன்னா சாந்தனோட அந்த ஓப்பனிங்ல வர ஸ்மைல்ஸ், லைக் சீனியர் கிட்ட வந்து அவர் சும்மா டீஸ் பண்ணுவாரு, லைக் தண்ணி குடிச்சிட்டு தண்ணியை ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிப்பாரு. அந்த ரோமாஞ்சம் ஸ்மைல் அங்க லைட்டா எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. அது மேபி ஏதாவது பிளான்டா? லைக் இல்ல கோயின்சிடன்ஸ் தாங்க. கோயின்சிடன்ஸ். அது ஒரு மாதிரி பயங்கர கியூட்டா இருந்தது. லைக் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்களுக்கு வந்து இங்க தமிழ் ஆடியன்ஸா வந்து ஒரு பெரிய கனெக்ட் என்னன்னா, மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து அந்த எண்ட் கிரெடிட்ஸ் வரப்போ அந்த ராக்ஸ்ல வந்து விஜய் ஃபேன்ஸ்னு எழுதியிருக்கும். இந்த படத்துல பார்த்தா என்ன பாட்டு பாடினேன்னு கேட்டா, நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு அந்த ஜூனியர் பையன் சொல்லுவான். எங்களுக்கு வந்து we can able to see a lot of Vijay reference in Malayalam movies. ஸோ அது வந்து எங்களுக்கு பயங்கர ஸ்பெஷலா இருக்கு. லைக் உங்களுக்கு அது எப்படி கனெக்டடா இருக்கு சார்? எனக்கு அந்த பிளேஸ்மெண்ட் ஆஃப் விஜய் ரெஃபரன்ஸ் இன் ஆவேசம் ஆக்சுவலா அது வந்து எனக்கு நீங்க சொல்லும் போதுதான் ஆக்சுவலா அது டோட்டலா விஜய் சார் ரெஃபரன்ஸ்னு தெரியுது. நல்ல விஷயம் தான் அது வந்து. ஆனா ஆக்சுவலா அதுக்கு விஜய் சார் ரெஃபரன்ஸ் மாதிரி போடல. அது நாங்க அது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான் இந்த நாடிச்ச தாங்க மாட்டேன் இன்சிடென்ட். நான் பெங்களூர் அந்த ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. அவர் சொன்ன ஒரு ஞாபகத்துலதான் இது வந்து பிளேஸ் பண்ணோம். சோ அது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச விஷயம், முன்னாடி தெரிஞ்ச விஷயம் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஓகே, அது ரியல் இன்சிடென்ட் ஆக்சுவலி. அப்போ ஆமா ஆமா, அது வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்காச்சு அது. சார் அப்போ நீங்க அஜுவா சார், இல்ல நீங்க பிபியா சார், யார் சார் நீங்க? யூ கேன் ஏபிள் டு சென்ஸ் இட்ஸ் யுவர் ரியல் இன்சிடென்ட் அண்ட் ரியல் ஸ்டோரி. இல்ல டோட்டலா அப்படி ரியல் ஸ்டோரி எல்லாம் சொல்ல முடியாது கண்டிப்பா. ஏன்னா ரோமாஞ்சம் ரியல் ஸ்டோரி சொல்ல முடியும், அதனால நான் வந்து அவரோட கேப்ஷனோட கொடுத்து இது வந்து அப்படி சொல்ல முடியாது. ஓகே, பட் இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு கன்வே பண்ணீங்களா இந்த படம் அந்த சீன் வச்சிருக்கேன்றத சொன்னீங்களா? பெங்களூர் ஃப்ரெண்ட் ஓகே சார். லைக் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் சார், இங்கே தமிழ்நாட்டில் லைக் வி ஆர் செலிப்ரேட்டிங் மலையாளம் மூவிஸ் ஃபார் த லைக் மோர் தென் தமிழ் மூவின்னு சொல்லலாம் ஃபார் த பாஸ்ட் 2-3 months. இது எவ்வளோ ப்ரௌடாக இருக்குது சார் உங்களுக்கு அண்ட் ஹாப்பியாக இருக்குது? இல்லைங்க, இப்போ
எப்படி இருந்தாலும் இப்போ நல்ல மூவினா ஆக்சுவலா தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய மூவினா லாங்குவேஜ் பார்க்காம போய் பார்க்குற பழக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அது தமிழ்லயும் சரி மலையாளத்துலயும் சரி எங்கேயா இருந்தாலும் நல்ல படம்னா போய் பார்க்க தான் செய்யணும். அது வந்து அதுக்காக நம்ம லாங்குவேஜ் ஊர் லாங்குவேஜ் அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நல்ல படம் பார்க்குற விஷயம் வந்து லாங்குவேஜ் பேரியர் இருக்கக்கூடாது விஷுவல் லாங்குவேஜுக்கு. ஸோ அதான் நான் நம்புறேன். ஸோ அது வந்து இப்போ வந்து எல்லாரும் அப்படி பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். இனியும் இனிமே அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு என்னென்னா ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து டீமோட வாங்க சார். வி விஷ் டு சி யுவர் டீம் அண்ட் ஃபகத் ஃபாசில் அண்ட் பிபின் அண்ட் சாந்தன் எல்லாருமே பார்க்கணுன்னு விருப்பப்படுறோம். டீமோட வாங்க தமிழ்நாட்டுக்கு. வி ஆர் ஹாப்பி டு ரிசீவ். ஓகேங்க, ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். விஜய் ஆண்டனி மிர்னாலில் நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.